சார் தீபாவளி வருது. உங்கள் அக்கம் பக்கம் வீடுகள் நலிந்தோர்கள் இருப்பார்கள், நலிவுற்றோர்கள் இருப்பார்கள். அவங்களாம் புது ஆடைகள்லாம் ரூபா கையில் இருந்ததுன்னா வாங்கி கொடுங்க. ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுங்க, பொம்பளை ஆளுக்கு சேலை வாங்கி கொடுங்க, பிள்ளைகள் இருந்தால் துணிமணி எதாவது வாங்கி கொடுங்க. வீணாக கொண்டு போய் தேட்டரில் கொண்டு கொடுக்காதீங்க. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, தேட்டருக்கு கொண்டு போய் படத்தை கொடுங்க. எங்கேயாவது ஓடிபியில் பார்த்துடலாம், 50 ரூபா தான், டிவிலே வந்துடும். இப்போ பாருங்கள் தீபாவளிக்கு வரப்போகுது, இந்த மாதிரி படத்தை அனுப்பிவிடுவாங்க சீக்கிரம். ஒரு மாதம் கூட ஓடாது, வெளியில் ஓடாதுங்க. தேட்டரில் இப்போ படமே ஓட மாட்டேங்கி, கல்யாண மண்டபமாக மாறிட்டுருக்கு. சி சென்டரில் வந்து டிக்கெட் 140 ரூபா, ஏ சென்டரில் 300 ரூபாலேருந்து 1000 ரூபா. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரூபாயெல்லாம் கொண்டு போய் ஒன்றும் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவை தான் நினச்சி கொடுங்க. இல்லைனா அக்கம் பக்கம் வீடுகளில் உங்களுக்கு நலிந்தவங்களுக்கு இருந்தாலும் தீபாவளிக்கு ஏதாவது ஸ்வீட் பாக்ஸு, கிருஷ்ணா ஸ்வீட் வாங்கி கொடுங்க, விலகுண்டு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுங்க. நீங்கள் பாம்பே ஸ்வீட் வாங்கி கொடுத்துறாங்க, ஒரு கிருஷ்ணா ஸ்வீட் எதாவது வாங்கி கொடுங்க. சாப்பிடணும் அவங்க இந்த மாதிரி ஸ்வீட்லாம் அவங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்வீட்டை வாங்கி கொடுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. வணக்கம். ராமச்சந்திரன்.